குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நிஃப்டி நேத்து 80 பாயிண்ட் நெகட்டிவா 23,865 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வந்து 113 பாயிண்ட் இப்போ பாசிட்டிவா காட்டிட்டு இருக்கு. இது கிஃப்ட் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ். இது வந்து நம்ம மார்க்கெட்ல டைரக்டா இன்னைக்கு இம்பாக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நேத்து மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கிறதுனால ஃபியூச்சர்ஸ்ல ரோல் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அதனால இது பாசிட்டிவா காட்டிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிளாட் ஓப்பனிங்கான சான்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,784 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. பிரைஸ் அந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்துல இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்த சப்போர்ட் 23,600, அதை உடைக்கும் பட்சத்துல 23,500 அப்படிங்கிற பிரைஸ் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு பையர்ஸ் டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,125 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி 184 பாயிண்ட் நெகட்டிவா 57,542 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு பிளாட் ஓப்பனிங் இருக்கும் பட்சத்துல சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 57,425 ஒரு சப்போர்ட். நெக்ஸ்ட் சப்போர்ட் 57,000 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. அந்த சப்போர்ட்டையும் உடைக்கும் பட்சத்துல இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 56,787 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 58,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. 58,400 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அடுத்ததா க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் 111 பாயிண்ட் நெகட்டிவா 6,617 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 6,459 நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 6,797 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அடுத்தது ருப்பியோட வேல்யூ பார்த்துருவோம். ருப்பியோட வேல்யூ டவுன் ஆயிட்டே வருது. ஸோ 94.65 பைசாவுக்கு இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி நேத்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். FIS 2,556 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DIS 6,800 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்லயும் ஆப்ஷன்ஸ்லயும் அவங்க நேத்து செல் தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.